மக்களே அனைவருக்கும் வணக்கம். எல்ஐசியிலிருந்து ஏஏஓ நோட்டிஃபிகேஷன் ஜென்ரலிஸ்ட்டுக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா, இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எப்படி படிக்கிறது, எதில் படிக்கிறது, அதுக்கான பிளான் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி எல்ஐசிக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி கொண்டு போகலாம், ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கும் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ஆரம்பித்து நீங்கள் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி இதில் நான் ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். ஆனால் டாபிக் வைஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ரீசனிங்க்கு வந்து அருண்குமார் சார், ரம்யா மேம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ்க்கு வந்து அபித் சாரும் ஸ்ரீராம் சாரும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து குவான்ஸ்க்கு வந்து வேலுமணி சாரும் அருண் பிரகாஷ் சாரும் தனியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஓவர் ப்ரீவியஸாக நடந்தது வச்சு நீங்கள் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த செக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மோஸ்ட்லி நீங்கள் மார்க் எடுக்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். இருந்தாலும் லைக் உங்களோட இந்த செக்ஷனாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதனால் சரி மக்களே, எல்ஐசி பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பேட்டர்ன் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் பற்றி பார்க்குறப்ப என்னன்னா, லைக் நார்மலைசேஷன் பற்றி ரொம்ப பெருசாக ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா அக்யூரேட்டாக போடுறதும் அதிக அட்டம் கொடுக்குறதும் போது தான் நம்மளுக்கு இங்கே தேவைப்படும். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ போன டைம் வந்து கட் ஆஃப் வந்து 52 இருந்தது. ஓகேங்களா, 2023 சொல்கிறேன். அது கொஷின் பேப்பரை பொறுத்து எவ்வளோ பேர் அப்பியர் ஆகிறாங்க, அதை பொறுத்து தான் கட் ஆஃப். நம்ம எதுவும் இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம 50+ அப்படின்றது ஷோராக சொல்ல முடியும். 70 அவுட் ஆஃப் 70க்கு நீங்கள் 50 எடுக்கணும். இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு லைக் கட் ஆஃபில் ஆட் பண்ண மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். எலிஜிபிள் ஸ்கோர் தான். நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 10 மார்க் எடுக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இருந்தால் 9 மார்க்ஸ் எடுக்கணும் இங்கிலீஷில். அப்போ தான் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நார்மலைசேஷன் பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க. லைக் நல்லா ஹையஸ்ட் அட்டம்ப்டை அக்யூரஸியாக கொடுத்துட்டு வாங்க. அதுவே போதும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. டாபிக் வைஸ் வந்து எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், மெயின்ஸ் பர்டிகுலராக மெயின்ஸ் பார்க்கணுன்னா, மெயின்ஸ்க்கு சொல்கிறேன். போன லாஸ்ட் இயர் மெயின்ஸில் எந்த பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா, பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு மெஜாரிட்டி ஃபோக்கஸ் இருந்தது. சரிங்களா, ஸோ நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு பார்த்துங்க. அப்படின்றப்போ நீங்கள் மார்க் எடுக்கிறப்போ தெரியும் லைக் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் இந்த செக்ஷன்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு செக் பண்ணிங்க. அடுத்து பசில்ஸில் நாட் ஒன்லி 4%, பேசிக்காக எந்த பசில் கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடியுதா மெயின்ஸ் லெவலில். இது எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர்பி கிளர்க்கு லெவல், அந்த லெவல் தான் இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ உங்களுக்கு ஐபிஎஸ் பிஓ லெவலில் இருக்காது, அதுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க்லேருந்து இதுக்கு இன்டர்மீடியட் லெவலில் தான் இருக்கும். சரிங்களா, இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ண சம்ஸ் வந்து போன வருஷம் பார்க்க முடிஞ்சது. அடுத்து ரிவர்ஸ் சிலாசிசம்லேயே கொஞ்சம் ட்ரிக்கியான அட்வான்ஸ்டு சிலாசிசம்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டாப்பிக்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு செக் பண்ணிங்க. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டாபிக் வைஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கன்சர்ன்ஸ் சார்ஸ் எல்லாருமே போடுவாங்க. சரிங்களா, ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஆப்டிடியூட் பார்க்குறப்போ நம்பர் சீரீஸில் நிறைய கொஷின்ஸ் இருந்தது. நம்பர் சீரீஸ் ஃபோக்கஸ் பண்ணி கொஷின்ஸ் இருந்தது. அப்ளிகேஷன் சம்ஸ்லேயும் நிறைய கொஷின்ஸ் பார்க்க முடியுது. எஸ்ஐசிஏ பேஸ் பண்ணி இருந்தது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸ், ட்ரெயின் பேஸ் பண்ண சம்ஸ், மிக்சர் அண்ட் அலிகேஷன், ஆவரேஜ், சிம்பிளிஃபிகேஷன் பேசிக்காக வந்து நம்மளுக்கு மெயின்ஸ்ன்றப்போ மெயின்ஸ்லையும் சில டைம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். ப்ரிலிம்ஸில் நம்ம சொல்லவே தேவையில்ல, மினிமம் 5 அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் 10 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து நம்பர் சீரிஸ் பேஸ் பண்ணியும் மெயின்ஸில் கொஷின்ஸ் இருந்தது. ஸோ ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான டாபிக்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இதை மட்டும் படிக்கணும் அப்படின்னு கிடையாது மக்களை. எதுலேயுமே குவான்ஸும் சரி, ரீசனிங்கும் சரி, நீங்கள் எல்லா டாப்பிக்லையுமே நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நல்லது. நான் இந்த டாபிக் மட்டும் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் இருக்காதீங்க. மேபி நீங்கள் ஸ்ட்ராங் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாத்துலேயும் நீங்கள் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப ஈஸியான சம்ஸ் மெயின்ஸில் வந்திருக்கும், நீங்கள் அதில் பேசிக் தெரிஞ்சாவே போடுற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த டாப்பிக்கில் பேசிக்கே தெரியல நம்மளால் போட முடியாதுல்ல. ஸோ அதனால் எந்த டாப்பிக்குமே நெக்லெக்ட் பண்ணாதீங்க, பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டு வரப்போ என்னால் போட முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 டாபிக்ஸ் வந்து ரொம்ப பிஓ மெயின்ஸில் கூட என்னால் இந்த டாபிக்ஸில் வந்தால் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு 5 to 6 டாபிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற பார்த்துங்க கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்க்கணுன்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸ். எல்லாரும் கேட்டது இந்த செக்ஷன் பற்றி தான், அதனால் ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்லிடுறேன். இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் இன்சூரன்ஸ் புக் இருக்குது மக்களே, இதே பக்கத்துலேயே இருக்குங்க. IC1 IC2 இருக்குது. IC1 பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ் பிரின்சிபல்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. டாபிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு இதிலே இருக்கு பாருங்கள். இந்த புக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த PDF இன்சூரன்ஸ் இன்ட்ரடக்ஷன், அடுத்த ரிஸ்க், பெரில், அசார்ட், ரிஸ்க் கிளாசிஃபிகேஷன் பற்றி இருக்கும். பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ், அடுத்து வந்து லீகல் அசப்ட்ஸ் ஆஃப் அண்டர் ரைட்டிங்னா என்ன,
அண்டர் ரைட்டிங்கான கிளைம்ஸ் என்ன, ரீஇன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்ஸ், இதை பற்றி பேசிக்ஸ் இருக்கும். இது 203 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ஐசிடியும் ஒன்று இருக்குது, ஐசி2 வந்து என்னென்னா லைஃப் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதில் இருக்கிற ரூல்ஸ் எப்படி என்னென்ன டாபிக் இருக்குன்னா இதிலே இருக்குது பாருங்கள். ப்ரீமியம் என்ன, லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து ப்ரீமியம் எப்படி டிசைட் பண்ணுறாங்க, பிளான்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ்க்கான பிளான்ஸ் இருக்குது, ஆனுவிட்டின்னு என்ன, குரூப் இன்சூரன்ஸ்னால் என்ன, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்ன, பாலிசி டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, தென் வந்து சரண்டர், ரிவைவல், இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ். அடுத்து நாமினேஷன், லோன். நாமினேஷன் வந்து நம்ம பேங்க்லேயுமே படிப்போம், இதுலேயுமே நாமினேஷன் ஃபெசிலிட்டி பற்றி இருக்கும். பாலிசி அப்படி இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. பேங்க்கில் ஆம்புட்ஸ்மெண்ட் இருக்குல்ல, அது மாதிரி இன்சூரன்ஸ்லேயும் ஆம்புட்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஓகேங்களா, இந்த டாப்பிக்லாம் வந்து இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் படிக்க புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஓனாக ரீட் பண்ணுற ஹேபிட் இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு எடுத்து கோத்துரு பண்ணிங்கனால ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ்லேயே நீங்கள் முடிச்சிடலாம். அவ்வளோலாம் தேவைப்படாது. நீங்கள் படிக்க அப்படியே உங்களுக்கு புரியும். படிக்கும்போது டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கினா கூட போதும். ஓகேங்களா. இல்லைனா நம்ம இன்சூரன்ஸ்க்கு அவேர்னஸ்க்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நான் என்னன்னு சொல்கிறேன் மக்களே. ஓகேங்களா. சரி, அடுத்து பார்த்துருவோம். ஆனால் இன்சூரன்ஸ் பேசிக்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த IC1 IC2 இருக்கிறதா அதுதான் நான் டீச் பண்ணுவோம். நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதை தான் டீச் பண்ணுவோம். ஓகேங்களா. அதில் இருக்கிற இன்சூரன்ஸ் பேசிக்ஸ் வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த IC1 IC2 புக்ஸ் காமிச்சல அந்த புக்ஸில் இருக்கிறத படித்தாவே போதும். இப்போ மோஸ்ட்லி எதை ஃபோக்கஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்குன்னா, இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, இன்டாமினிட்டினா என்ன, சபாகேஷன், கான்ட்ரிபியூஷன், ப்ராக்சிமிட்டி கேஸ், இதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணிலாம் ப்ரீவியஸ் இயரில் கொஷின் இருந்திருக்கு. சரிங்களா. சரி, அடுத்து கீ இன்சூரன்ஸ் டாபிக்ஸ். இதெல்லாம் நீங்கள் நல்லா படிக்கணும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த கொஷினை பேஸ் பண்ணி முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே படிக்கிறது நல்லது. அண்டர் ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, என்டோமெண்ட் பிளான்னா என்ன, பியூர் என்டோமெண்ட், ஆனுவிட்டி பிளான்ஸ், இதெல்லாம் சிம்பிள் தான் மக்கள். இது படிக்கிறப்போ என்ன இந்த டேர்மே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் அதை பற்றி நம்ம கான்செப்ட் லேர்ன் பண்ணுறப்போ இதுதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ப்ரீமியம், இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதோட பேசிக்ஸ் எப்படி, அண்டர் ரைட்டர்ஸ்னு இருப்பாங்க, அவங்க தான் அந்த ப்ரீமியம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது. இன்சூரன்ஸ் அண்டர் ரைட்டர்ஸ் அவங்கள பற்றி படிக்க, அண்டர் ரைட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, லைக் அது. அப்புறம் ரைடர்ஸ், ஆக்சிடென்ட் டெத்துலாம் எப்படி, கிரிட்டிக்கல் இல்னஸ், வீவர் ஆஃப் ப்ரீமியம், இதை பற்றிலாம் அந்த புக்ஸ்லேயே இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ரீட் பண்ணிங்கன்னா நல்லதுன்னு சொல்ல வரேன். சரி, அடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இன்சூரன்ஸ் சம்மந்தமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா, இது நம்மளுக்கு தெரியும். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இருக்குல்ல, அதில் 2 இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. அதில் ஒரு ஸ்கீம் தான் ஜீவன் ஜோதி யோஜனா, இன்னொன்று சுரக்ஷா பீமா யோஜனா. அடுத்து பிரதான் மந்திரி வாய வந்த யோஜனா, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கான அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஸ்கீம். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்கீம்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீராம் சார் ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பார். அடுத்து ஆயுஷ்மான் பாரத், இதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து அட்டல் பென்ஷன் யோஜனா, இது வந்து ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ்னு பார்த்துருப்போம்ல, அதில் ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அதில் கொஞ்சம் என்னென்ன இந்த லான்ச் இயர் என்ன, ப்ரீமியம் என்ன, எலிஜிபிலிட்டி, யாரோ எலிஜிபிள், எவ்வளோ மேக்ஸிமம் சம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். சரிங்களா. அடுத்து ரெகுலேட்டரி அவேர்னஸ். இப்போது இன்சூரன்ஸ்னால், இப்போ பேங்க்னா RBI இருக்காங்க, இன்சூரன்ஸ் இப்போ IRDAI இருக்காங்கல்ல, அவங்களோட ரோல் என்ன, ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, சேர்மன், கரண்ட் சேர்மன் யார், ரீசெண்டாக ஏதாவது அப்பாயின்மெண்ட் நடந்ததா, அவங்களோட ரெகுலேஷன், முக்கியமான ரெகுலேஷன்ஸ் ஏதாவது, இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மெண்ட் பற்றி நான் சொன்னல அந்த புக்ஸில் இருக்கும். அடுத்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸில், இது என்ன மக்களே, இது கரெக்டாக போடுங்க. சரி, நானே சொல்லிடுறேன் 100%. இப்போ பட்ஜெட்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. பட்ஜெட்டில் இந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்சூரன்ஸ் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, லைக் அந்த விஷயம்லாம் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து LIC ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறப்ப லைஃப் இன்சூரன்ஸ், இப்போ IC2ல பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் தானே சொன்னேன். ஸோ அப்போ LIC தானே நம்மளுக்கு கவர்மெண்ட் ஓன் பண்ணுற LIC லைஃப் இன்சூரன்ஸ். அவங்க பேஸ் பண்ணி டேக்லைன்ஸ் என்ன, அவங்க எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ், லைக் அவங்களோட பாப்புலர் ப்ராடக்ட், அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீம்ஸ், ஜீவன் அக்ஷய், ஜீவன் சாந்தி, ஜீவன் லவா, இந்த மாதிரி இருக்கிற ஸ்கீம்ஸ். அடுத்து கரண்ட் சேர்மன் யார், லேட்டஸ்ட்டாக ஏதாவது IPO ரிலீஸ் பண்ணாங்களா, ஸ்டேக் எங்கன்னா வாங்கியிருக்காங்களா, ஸ்டேக் எங்கன்னா விற்றுருக்காங்களா, அதாவது பங்கு, அதாவது சிலர் வந்து டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சிலர் வந்து வாங்கவும் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் ரீசெண்டாக ஏதாவது பண்ணியிருந்தாங்களா, லைக் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். சரி, இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனே சொல்லியிருப்போம். டோட்டல் வேக்கன்சி 350, நல்லா நோட் பண்ணிங்க. OBC பாருங்கள் 91, அடுத்து வந்து SC வந்து 51, ST வந்து 28, EWS 38, ஜென்ரல் வந்து 142.
ஓகேங்களா? சரி, அடுத்து ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ரீசனிங் 35 கொஷின் 35 மார்க்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் குவான்ஸ் மேக்ஸ் 35 கொஷின் 35 மார்க்ஸ், இங்கிலீஷ் 30 கொஷின் 30 மார்க்கு, டோட்டலாக 100 கொஷின் 70 மார்க்கு தான். அதாவது இங்கிலீஷ் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். நீங்கள் 9 SC/ST PWD இருந்தால் 9 மார்க்ஸ் எடுத்தால் போதும். 9 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். அதான் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, கட் ஆஃப் வந்து 55 வைக்கிறாங்கன்னா நீங்கள் 58 எடுத்துட்டீங்க, ஆனால் இங்கிலீஷில் வெறும் 8 தான் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் கிடையாது, எலிஜிபிள் கிடையாது. புரியுது இல்லை? அதுதான் சொல்ல வராங்க. இங்கிலீஷில் மினிமம் 9 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் என்ன தான் ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும், அப்படி கிடையாது. அதே மாதிரி ஓபிசி அதர் ஜென்ரல் அவங்களா இருந்தீங்கன்னா 10 மார்க்ஸ் மினிமம் எடுக்கணும். அதே மாதிரி இந்த செக்ஷனல் கட் ஆஃபை இப்போயே சொல்லிட்டாங்க, எவ்வளோ எடுக்கணும்னு இப்போயே சொல்லிட்டாங்க பாருங்க. குவான்ஸ்ன்றப்போ நீங்கள் கரெக்டாக ரீசனிங் குவான்ஸ் 18 போடணும். 18 எக்ஸாம்ஸில் நம்மளால் 18 போட்டோம்னா அங்கேயே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நெகட்டிவாக சொல்லலை, கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்குமான்னு பார்த்துங்க. கண்டிப்பாக முடியும் மக்கள், ஈஸியாக தான் மக்கள். எல்லாமே RRB PO லெவல் கூட கிடையாது, அதை விட ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் மார்க் எடுத்து பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் PDF வந்து நான் டெலகிராம் குரூப்பில் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த PDF பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரியா? ப்ரிலிம்ஸ் வந்து 1 hour உங்களுக்கு தெரியும். மெயின்ஸ் பார்க்குறப்போ மெயின்ஸ் பேட்டர்ன் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ரீசனிங் 30 கொஷின் 90 மார்க்ஸ் × 3 அந்த மாதிரி வரும். ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் × 2 ஓகேங்களா, 60 மார்க். கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பேங்கிங் நியூஸ் நல்லா படிங்க, நேஷ்னல் நியூஸ் நல்லா படிங்க, இன்டர்நேஷ்னல் நியூஸ் நல்லா படிங்க. அடுத்து வேறு என்னென்னா ஸ்போர்ட்ஸ் படிங்க. அடுத்து அவார்ட்ஸ் வந்து படிங்க, ஆபிச்சுரி படிங்க. லைக் இந்த மாதிரி சூஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? பேங்கிங் அப்புறம் லைக் வந்து என்னன்னா எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் இருக்கும்ல, லைக் அதையும் படிங்க. அடுத்து ஸ்கீம்ஸ் படிங்க. ஓகேவா? ஸ்கீம்ஸ் படிங்க. வேறு என்ன படிக்கலாம்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சொல்லிட்டேன்னா, அடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஸ்டாட்டிக். இப்போ நான் இந்த சொன்ன டாபிக் மட்டும் படிச்சிங்கனாவே கடைசி ஒரு 4 மாதம் படிச்சிங்கன்னா நீங்கள் 15+ உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்குது. 15+ நான் 20 கிட்ட கூட எடுக்கலாம். நல்லா நீங்கள் அதுவும் 6 monthsலாம் படிச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக 20 கிட்ட போடலாம். என்னன்னா இதில் வந்திருக்க நீங்கள் ஒரு வெப்சைட் எடுக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா நியூஸுமே நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கோம். நான் சொன்னது பேங்கிங், எக்கனாமிக், பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸு. அடுத்து அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கூட லீஸ்ட் ப்ரியாரிட்டி வைங்க. ஸ்கீம்ஸு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் படிங்க. ஸ்டாட்டிக் நல்லா படிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா சூஸ் பண்ணி படிங்க. சரி, அடுத்து DI × 3 ஒரு கொஷின் 3 மார்க் 90 மார்க் வச்சுருக்காங்க. ஈஸியாக தான் மக்கள் இருக்கும். குவான்ஸ், ரீசனிங் எனக்கு தெரிஞ்சு ரீசனிங் குவான்ஸுமே வந்து ஃபுல்லாக போட்டுடலாம், நிஜமாக ஃபுல்லாக போட்டுடலாம். ஒரு மார்க் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், அதுக்கு தான் இப்போ நம்ம மேலே சொன்னோம் என்னென்ன டாபிக் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதில் மினிமம் வந்து நீங்கள் 15 கொஷின் கரெக்டாக போடணும். 30 மார்க் எடுக்கணும். 15 கரெக்ட், பாதிக்கு பாதி கரெக்டாக போடணும். அடுத்து மெயின்ஸ் பேட்டர்னில் டிஸ்கிரிப்டிவ் வச்சுருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் வந்து இது குவாலிஃபை நேச்சர் தான். SC/ST PWD இருந்தால் 9 மார்க்ஸ் எடுத்தால் போதும். OBCயாக இருந்தால் 10 மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது ஒன்று வந்து காம்ப்ரிஹென்ஷன் ப்ரிசிஸ் இருக்கும், ப்ரிசிஸ் ரைட்டிங் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா அந்த ரிப்போர்ட்ஸ், இமெயில் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் இருக்கும். 2 கொஷின் 25 மார்க்கு. ப்ரிசிஸ் ரைட்டிங்க்கு 10 மார்க்கு, இன்னொருத்துக்கு 15 மார்க் அப்படி இருக்கும். சரிங்களா? அது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து SC/ST PWD இருந்தீங்கன்னா 9 மார்க்ஸ் எடுக்கணும். நீங்கள் வந்து OBC ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 10 மார்க்ஸ் எடுக்கணும். இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் தான், நீங்களோட ஃபைனல் கட் ஆஃபில் ஆட் பண்ண மாட்டாங்க. சரியா? இன்டர்வியூ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்டர்வியூ வந்து லைக் OBC இருந்தால் 30 மார்க் எடுக்கணும், SC/ST இருந்தால் 27 மார்க் எடுக்கணும் மினிமம். சரிங்களா? அடுத்து நான் அப்ளை பண்ணுற வீடியோலாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். சரி, நம்ம இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்கான நம்ம பிளான் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் சொல்கிறோம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் படிக்கணும்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். IC1, IC2 புக்ஸ் இருக்குது. அதுதான் ப்ரொஃபஷனல் இன்சூரன்ஸ் புக்ஸ். எல்லாருமே அதை யார் நம்ம எங்கே கண்டென்ட் பார்த்தாலும் மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. லைக் என்னன்னா நானாக படிக்கிறப்ப எனக்கு புரியாமல் இருக்கணும்ல, ஸோ அதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் வீடியோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஆனால் எதில் பேஸ் பண்ணி படிக்கணும்னு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குன்னா இந்த IC1, IC2 போதும், மோர் தேன் எனஃப். நல்லா படித்து நீங்கள் குவிஸ் போடுங்க, எனஃப். சரிங்களா? நன்றி மக்களே. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.